அனைவருக்கும் வணக்கம். ஒரு காணொளி ஒன்று பார்த்தோம். இதில் இந்த முரளின்ற இந்த பேராசிரியர் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு. என்ன அப்படின்னா, வள்ளலார் அந்த அறைக்குள்ள போறாரு. போய் நான் மறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது அவர் அதை மாதிரி மறைவதற்கு வாய்ப்பு இருக்கா? அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவியல் அவர் மறைவதற்கான வாய்ப்பு கிடையாது. அவர் பின் வழியா எங்கேயாவது போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்குறாங்க. அதற்கு அவர் அதை சார்ந்தவர் ஒருவர் பேசுகிறார். அவருக்கு பதில் நீங்க உணர்ந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றாங்க. நம்ம வள்ளலார் அந்த அறைக்குள் போய் தாள் போட்டுக்கிறார். தாள் போடக்குள்ள வள்ளலார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாம் இந்த அறையில் தியானத்தில் இருக்க போகிறோம். இப்படி இருந்துவிட்டு பிறகு யாம் மறையப் போகிறோம். அதாவது இறைவனோட இரண்டரை கலக்கப் போகிறோம். நீங்கள் மீண்டும் இந்த தாழ்பாலை திறந்து பார்த்தீர்களேயானால் அந்த அருட்பெருஞ்சோதியோடு நான் ஐக்கியமாயிருப்பேன். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் என்னை உங்களிடம் காட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பல் போட்டுட்டு போறாரு. அவர் அங்க மறைஞ்சிடுறாரு. வள்ளலாரை பொறுத்தவரையில் அவர்கள் அருட்பெருஞ்சோதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்குள்ள அந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னா, அந்த அருட்பெருஞ்சோதியை எங்க பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்குள்ள புருவ மத்தியத்துக்கு மேல அருட்பெருஞ்சோதியா மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை நீங்கள் தரிசிக்கலாம். வேற எங்கேயாவது நீங்க தரிசிக்க முடியுமா அப்படின்னா தரிசிக்க முடியாது. அவரவர்கள் உடலில் தான் நீங்க தரிசிக்க முடியும். அப்படி அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை உணர்ந்தவர் நம்ம வள்ளலார் என்கின்ற நம்ம ராமலிங்க அடிகளார். அவர் தன் உடலை உஷ்ணமாக்கி ஒளி ரூபமாக தன்னை ஆக்கி கொண்டவர். அப்படி ஆக்கிக் கொள்வதற்கு சாத்தியமா என்று நீங்க கேட்டீர்களே ஆனால் சாத்தியம்தான். அப்ப நீங்க பயிற்சி பண்ணி உங்களோட விந்துவை சுக்கிலத்தை நீங்கள் ஒரு துளி கூட நீங்க சேதப்படுத்தவில்லை. நீங்க சேதப்படுத்தவே இல்லை. அப்ப அதுதான் என்னவா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அமிர்தூரலாக மாறுகிறது. அமிர்தூரல் என்று பார்க்கடலை கடந்து அந்த நஞ்செல்லாம் தள்ளிட்டு அங்க அமிர்தம்னு ஒன்று உரிச்சு அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டு எல்லா தேவர்களும் வாழ்ந்தாங்க. அந்த அந்த அமிர்தத்தை குடிச்சதுனால தான் அவங்க தேவர்களாக மாறினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். அந்த அமிர்தூரல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருவ மத்தியத்துக்கு மேலே அங்கேருந்து தான் அது வழியும். அந்த அமிர்தூரலை உண்டும் அந்த விந்து சக்தியை உடம்பு முழுக்க பரவ செய்தும் அந்த பேரொளியை உடம்பு முழுக்க பரவ செய்தும் எலும்பே இல்லாத சதையற்ற ஒரு தேகமாக வள்ளலார் மாறினார் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஏன் வள்ளலார் அந்த உடம்ப மூடி இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெளியில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே எல்லாத்தையும் அவர் மூடி இருந்தார். ஒரு சில பேர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளலாரோட அந்த பாதையில இருக்கிறவங்க எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு இருக்கணும், வள்ளலார் அப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றத கேட்குறோம். ஆனால் அப்படிலாம் இல்லை.
வள்ளலாருக்கு உரோமங்கள் உதிர்ந்து விட்டன. அவர் தன் உடம்பில் ஒளியை ஏற்ற 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 என்ன ஆகும்? ஒரு ஒரு மனுஷனுக்கு சூடு அதிகமான எண்ணம் உரோமெல்லாம் கொட்டிடும் உங்களுக்கு. அது மாதிரி ஒரு நிலையில இருந்தவர் தான் நம்மளுடைய வள்ளல் பெருமான் அவர்கள். அவர் ஒளி ரூபமாக தன்னை மாற்றிக்கொண்டு அவரை அந்த ஒளி ரூபத்தை வெளியில் காட்டக்கூடாது என்பதற்காகவே அவர் என்ன பண்ணார்ன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் இழுத்து போத்திக்கிட்டார். தன் உடலை எங்கேயும் வெளிக்காட்டாம போத்திக்கிட்டார். தான் இருக்க அப்படின்றதுக்காக காட்டுறதுக்காக தான் அந்த முகத்தை காட்டியிருக்கார். அந்த முகத்தை காட்டினால்தான் அவரை நம்ம உருவகிக்க முடியுன்றதுக்காக நமக்காக அதை செஞ்சிருக்காரு. ஒருத்தவர் சாமி நீங்க உங்களோட உடல் ஒளி ரூபமா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க, அதை எப்படி நான் ஏத்துக்கிறது அப்படின்னக்குள்ள ஒரு கொச்சியை அவர் வயிற்றுல அப்படி கத்தி மாதிரி விட்டு பார்க்க சொன்னாராம். அப்படி கத்தி மாதிரி அந்த குச்சை எடுத்து வீசுக்குள்ள உள்ளார காத்து மாதிரி உள்ளார போயிட்டு வந்துச்சான். அப்ப மகான்களாக இருப்பவர்கள் ஐம்பூதங்களில் தன்னை கரைத்து கொள்வதும் ஐக்கியப்படுத்திக் கொள்வதும் சாத்தியமா என்று சாத்தியமே. அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் கேட்கக்குள்ள அவருக்கு எதிர் இருக்கிறவரை அவருக்கு பதில் சொல்ல கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாரு. அப்படி வள்ளலார் ஒளிரூபமாக உள்ளவர். அவர் நீங்கள் இப்படி வேண்டால் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி அப்படின்னா, இப்ப திருவொற்றியூர்ல பட்டினத்தார் தன்னை கூடையில வச்சு மூடி மூடி துறக்க சொன்னார். 3வது தடவை அவங்க மூடி துறக்கக்குள்ள அங்க லிங்கமா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டினத்தாரோட வாழ்க்கை வரலாறுல படிக்கிறோம். அப்ப அவர் லிங்கமா மாறணும்னு நினைச்சார், கல்லா மாறணும்னு நினைச்சார், அப்படி மாறிட்டார். தான் எப்படி மாற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதனுடன் ஐக்கியமாகி விடுவார்கள். அது சாத்தியமான சாத்தியமே. இப்ப எப்படி நம்ம ஒத்துக்கிறோம்? இது ஒரு பெரிய அற்புதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடல் நீர் இருக்கு, அது உப்பா இருக்கு. அந்த கடல் நீர் மேகமாகி மேலே சென்று அது கருமேகங்களாய் இருக்கு. அந்த கருமேகங்கள் என்ன ஆகுது? குளிர்ச்சி அடைஞ்சவனே எந்த இடத்துல குளிர்ச்சிடா அங்க திரும்பவும் மழையா பெய்யுது. அந்த மழை தண்ணி எதுக்குள்ள இருந்ததுன்னா அந்த மேகத்துக்குள்ள இருந்தது அந்த மழை தண்ணி. ஆனா மேகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது பார்த்தால் அதிசயமாக இருக்கிறதா இல்லையா? அதிசயமாக இருக்கிறது. எப்படி என்னால் அந்த தண்ணியை தாங்கி கொண்டு அந்த மேகங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. அந்த மேகத்துக்குள்ள தான் தண்ணி இருக்கு. அப்ப எந்த இடத்துல குளிர்ந்துச்சோ நம்ம அது நிரூபிக்கப்படுது. அப்ப உடனே மழையா பெய்யுது. இது நினைச்சா அதிசயமா இருக்கான்னா மிக அதிசயமாக இருக்கு. இப்படியெல்லாம் பல அதிசயங்கள் ஒரு அணுவாய் ஒரு உடம்புக்குள் கர்ப்ப பாத்திரத்தில் நுழைந்த ஒரு துளி சுக்கிலம்தான் விந்துதான் என்னவாக மாறுகிறது? ஒரு உயிரை பெருநிலைப்படுத்தி ஒரு உடலை கட்டமைத்து உடலாக மாறுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உறுப்பு தோன்றுது. தோன்றி கடைசியில் மூளை தோன்றி ஒரு முழு மனிதனாய் அவன் 10 மாதத்தில் வெளியே. இது பெரிய அற்புதமா இல்லையா? மிகப்பெரிய அற்புதம். ஒரு சின்ன ஒரு ஜீவராசிக்குள் ஒரு கருவண்டு, சிறு வண்டு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கிற அந்த வண்டுக்குள்ள இருக்கிற உயிரும் நமக்குள்ள இருக்கிற உயிரும் ஒண்ணுன்னா இதை நம்ப முடியுதா? எப்ப அந்த உயிர்லேருந்து அது சாகக்குள்ளேயும் அந்த உடம்புலேருந்து போகிற அந்த உயிரும் நம்ம சாகக்குள்ள நம்ம உடம்புலேருந்து போற உயிரும் ஒன்றுனால் அதோட எடை எவ்வளோ? நம்ம உடம்புக்குள்ளேருந்து போறது என்ன போகுது? காற்றா போகுதா? என்னவா போகுது? அப்ப அங்க சூட்சமமா போகுது இல்லையா? அப்ப அது என்னன்னு நம்மளால அறிவியல் சொல்ல முடியுதா? அறிவியல் தடுமாறி நிற்கின்ற நேரம் அந்த தருணம் அது. அப்படி நம்மளால் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை நம்ம ப்ரூஃப் கொடுத்து நீங்க அதை நிரூபிக்கணும் அப்படின்னா, சாட்சியத்தோடு நிரூபிக்கணும்னா சில விஷயங்கள் சாட்சியத்தோடு நிரூபிக்க முடியாது. அப்படிதான் இருக்கு.
இப்ப நீங்க வந்து அந்த அறையில வந்து அவர் வந்து மறைந்ததற்கான அடையாளம். இப்ப ஒரு ஒரு உடம்புலேருந்து உயிர் போயிடுச்சுன்னா, உடல் அங்க தங்கி இருக்கு. பொருள் நிலையில் அங்க இருக்கு. உயிரையும் நீங்க பொருளா தான் நீங்க பார்க்குறீங்க. உயிர நீங்க பொருளா பார்க்க முடியாது. பார்க்க இயலாது. ஏன் அப்டின்னா, அது பொருளா இல்ல. உடல் வேண்டுமானால் பொருளாக இருக்கலாம். அந்த உயிர் பிரகாசமாக இருக்கிறது. அப்படி பிரகாசமாக இந்த இந்த உலகத்தில் பிரகாசமாக இருக்கின்ற ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் எல்லாரையும் வழிநடத்தி செல்கின்றன. அதையே நீங்க கடவுள்னே வச்சுக்கலாம். அந்த பிரகாச தன்மைக்கு நீங்க கடவுள்னு வச்சுக்கலாம். வெற்றிடம் இருக்கு இல்லையா? இந்த பொருள் நிலைகள் எல்லாம் ஒவ்வொரு பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு கிரகத்திலோட வெற்றிடம் இருக்கு இல்லையா? அது ஃபுல்லா முழுக்க என்ன சூழ்ந்து இருக்குன்னா, அந்த பிரகாசம் தான் சூழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த பிரகாசத்தை நம்ம வந்து கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்ம எப்படி வேணுமோ ஏற்றுக்கொள்ளலாம். இயற்கையாகவும் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல அந்த பிரகாச தன்மையாகவும் எப்படி ஏற்றுக்கொண்டாலும் நம் உடலில் அதை அந்த இறைவனை நாம் பார்க்கும்பொழுது அருட்பெருஞ்சோதியாக தான் நாம் காண முடியும் என்று வள்ளலாரும் மகான்களும் கூறுகின்றனர். இப்பொழுது அவருக்கு அதுல என்ன அந்த அந்த ரூமுக்குள்ள அவர் போனாரு. அவர் என்ன ஆயிருப்பாரு அப்படின்னா, அவர் என்னவா ஆயிருப்பாரு அப்படின்னா, ஒன்று அங்க இருக்கிற அந்த அந்த அறை இருக்கு இல்லையா? அது முழுக்க தன்னை வந்து பிரித்திருக்கலாம். ஒளி ரூபமாக நீங்கள் வந்து இப்போ ஒரு காற்று இருக்கு. இப்ப வந்து காற்ற வந்து எதுலயாவது நம்ம புடிச்சு வைக்க முடியுமானா, ஒரு கேப் இருந்துச்சுன்னா, அந்த காத்து என்ன ஆகும்? அந்த கேப் வழியா அந்த காத்து அப்படியே வெளியில போயிடும். அப்ப அந்த அந்த காற்று வெளியே போவதற்கு என்ன வேண்டும்? அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு வழி இருந்தால் போதும். ஒரு கேப் இருந்தா போதும். அது வழியா போயிடும். அப்ப அப்படி கூட போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி இருந்தாலும் அவர் அவர் சொல்லிவிட்டார். எம்முடைய உடலை இறைவன் உங்களுக்கு காட்டித் தர மாட்டார் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிட்டார். இது வந்து அறிவியலுக்கு ஒரு அப்பாற்பட்ட விஷயம். நம்ம அறிவியலை வந்து முழுமையா ஏத்துக்கிறோம். என்ன ஏத்துக்கிறோம் அப்படின்னா, பொருள்நிலை எல்லாமே பொருள்நிலையில தான் இருக்கு. எல்லாமே மாற்றத்துக்குரியது. இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோம். ஒரு சில நம்ம உயிரினங்கள் எல்லாமே எப்படி தோன்றுச்சு? இயற்கையாவே தோன்றுச்சு. தானாவே தோன்றுச்சு. அப்படிங்கிறதையும் ஏத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிணாம வளர்ச்சியில் தான் இந்த உலகம் வந்து தோன்றுச்சு. வந்து தாவரங்களா இருந்துச்சு. அப்புறம் படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் இந்த உயிரினங்கள் உருவாகி கொண்டன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மாற்று கருத்துல ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த இந்த ஒரு உடலோட அமைப்பு இருக்கு இல்லையா? இதை யாரு வடிவமைச்சா? இப்ப இந்த இந்த உயிர் வந்து எங்க போகுது? எங்க வருதுங்கிறது நமக்கு புரியுது. எங்க போகுது? எங்கேருந்து வந்துச்சோ அங்க போகுது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்க போகுதுங்கிறது நம்ம அதுக்குள்ள போகவே முடியாது. அப்ப இது எல்லாமே ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. இது யாரும் சொல்வதற்கு முற்படவில்லை. அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்ற அறிவியலுக்கும் இதுக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கிறோம். அறிவியல் சார்ந்த விஷயங்களை எல்லாமே ஏத்துக்கிறோம். அப்ப ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அதை சார்ந்து ஒருவர் இருக்கணும் இல்லையா? வந்து ஒரு எல்லைக்கோடு போடணும். எதா இருந்தாலுமே அது விரிஞ்சு பறந்துகிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா, அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் எல்லை இல்லாம. அதுக்கு ஒரு எல்லைக்கோடு போடணும். அப்ப அந்த எல்லைக்கோடு போடுற இடம் தான் கடவுள் அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வள்ளலார் சுவாமிகள் அந்த அறையில் மறைந்து விட்டார். அவர் ஒளி ரூபமாக மறைந்து விட்டார். இப்ப வந்து மாணிக்கவாசகர் எப்படி மறைந்தாரோ அதே போல் வள்ளலாரும் மறைந்து விட்டார் என்பதுதான் உண்மை. இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.